ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பேரு மீனாட்சி. இன்னைக்கு வந்து என் லைஃப் ஸ்டோரிய தான் சொல்லப் போறேன். ம். எங்க ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள திருவையாறு. அ எங்க வீட்ல வந்து 2 அண்ணன், கடைசியா நான் பொண்ணு. எங்க அப்பா வந்து கொத்தனார் வேலை பார்க்குறவங்க. அ எங்க வீடு வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அ கொத்தனார் வேலை பார்த்தாலும் வீடு கட்டாம தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் இருக்கு. எல்லாரும் திட்டுறாங்க. கொத்தனார் வேலை பார்க்குறவங்களும் வீடு கட்ட முடியாம இருக்குதேன்ட்டு. எங்க அண்ணன் 2 அண்ணன் இருந்தாலும் எக்குவல் ஆயிடுச்சுல வேஸ்ட்டு தான். அ ம் எங்க அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து படிக்கும், சின்ன அண்ணன் படிக்காது வேலைக்கு போகும். எங்க அண்ணன் வந்து ஆஃப்டர் 12க்கு அப்புறம் எங்க அம்மா வந்து தெரியாம யாரோ ஒரு பேச்ச கேட்டு எங்க அம்மா படிச்சதெல்லாம் கிடையாதுல்ல. ம் பெரிய காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. எங்க அம்மாவ சேர்க்க வச்சுட்டாங்க. அ எங்க அம்மாவுக்கும் தெரியாம சேர்த்துருச்சா, அது வந்து நெறைய ஃபீஸ் கட்டி ம் வீடே கடன்ல முழுகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு 1 டூ 5த் வரையும் கஷ்டமே தெரிஞ்சதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அ சின்ன பிள்ளை தானே. 6த்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப கஷ்டம் லைஃப்லாம் அப்படின்லாம். ஆ ஃபீஸ் கட்டுறதும் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அ ஒ ஒரு முறுக்கு பாக்கெட் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலைலேருந்து ஒரு சாயந்தரம் வரையும் ரூ. 100 ரூ. 200 கிடைக்கும். அத சேர்த்து வச்சு வந்து ஃபீஸ் கட்டுவேன். ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டேன். அதுக்காக எனக்கு ஃபீஸ் கடன் சம்பளம் மாரி குடுத்தாங்க. அதுலலாம் ஃபீஸ் கட்டி அ 10த்ல 12த்லாம் முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 10த்ல வந்து நான் 385 மார்க் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 11த், 12த்ல வந்து 600, 600 மார்க்கா பிரிச்சுட்டாங்க. காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். 437 11த்ல, 12த்ல வந்து 385. ம். அதுக்கப்புறம் திருவையாறுலயே ஒரு ராஜாஸ் காலேஜ்ன்னு சின்ன காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். பிகாம் குரூப் எடுத்திருந்தேன். எங்க அப்பா வந்து, "நீ படிக்கலாம் வேணாம். என்னால என்னால வந்து ஃபீஸ்லாம் கட்ட முடியாது. அண்ணன மாரிலாம் முடியாது" சொல்லிட்டாரு. "நீ 12த் படிச்சதே போதும்" அப்படின்ட்டாரு. ஆனா, என்னால வந்து படிக்காமலாம் இருக்க முடியாது. நானாச்சு இப்பயே படிச்சுக்கிறேன். எப்படியோ ஃபீஸ் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 11த், 12த்துக்கு மட்டும் எங்க அண்ணன் கட்டி வச்சுட்டான் ஃபீஸு. 6000, 6000ன்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜ் சேர்த்து விட்டுச்சு எங்க அண்ணன். 10,000 கட்டி. அ அதுக்கப்புறம் "என்னால முடியாது பாப்பா" அப்படின்ருச்சு. பரவால்லங்க. ஏன்னா, கொரோனா டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கே வேலை நின்றுச்சு. பாதி சம்பளம் தான் குடுத்தாங்க. அது கடன அடைக்கணும்ல. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து என்னால முடியாதுன்ருச்சா, சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அது வேற கொரோனா டைமா, அ 6 மந்த் காலேஜ் போயிருப்பேன். செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு அப்புறம் 2வது செமஸ்டர் வந்து கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்கு வேற செல் வாங்கணும். அது கெஞ்சி பிசினாரி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கி வாங்கி குடுத்தாங்களா, அ அத அடைக்கிறதுக்காக என்ன பண்றது தெரியாம, அ நம்ம தான் பார்த்துக்கணும் மாரி ஆயிடுச்சு. ஒரு கடையில வேலை செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கு வேற கையில அடிபட்டுருச்சு. அ கொத்தனார் வேலை தானே பார்க்குறாங்க. செங்கல் விழுந்து கையில அடிபட்டதுனால வேலைக்கு போகும்போது ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அண்ணனும் வீட்ல ஆயிடுச்சு. எங்க சின்ன அண்ணனும் கம்பி புட்டுடா, இது 3 பேத்துக்கு வேலை நின்னு போனனால ரொம்ப இதாயிடுச்சு. ஆனா எங்க அண்ணன் வந்து மாசம் மாசம் பாதி காசு வாங்குவோம். அதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபீஸ்லாம் கட்டணுமே. என்னதான் கொரோனா டைமா இருந்தாலும் பாதி ஃபீஸ் கட்ட சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ம். காலேஜ் கட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு. வேலைக்கு போனேன். அங்க வந்து 8:30 டூ 8:30 வேலை பார்க்கணும். அ காலைல 8:30க்கு போவேன். சாயந்தரம் 8:30க்கு வருவேன். காலைல 8:30க்கு போனோம்னா, அங்க சாப்பாடு தருவாங்க, அந்த ஓனர். மதியானத்துக்கு வந்து நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு அந்த கடைக்கு போவேன். திருப்பி 8:30க்கு வீட்டுக்கு போயிடுவேன். சம்பளம் வந்து 4000. காலேஜ் தொறந்திருந்துச்சுன்னா, ம் எனக்கு வந்து ஈவினிங் காலேஜா, 2 மணிக்கு காலேஜ் இருக்கும். அ கரெக்ட்டா எங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, என் காலேஜ் பேக் எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவேன். அந்த 4:30க்கு என் காலேஜ் முடியும். திருப்பி கடைக்கே வந்துருவேன். 8:30க்கு போவேன் எங்க வீட்டுக்கு. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜு, என்னோட ஃபோன் வாங்குன கடன்லாம் அடைச்சேன். அதுக்கப்புறம் நல்லா படிச்சு முடிச்சுட்டேன். 2022 என் காலேஜ் முடிஞ்சிருச்சு. ம். அதுக்கப்புறம் வேற வேலை தேட ஆரம்பிச்சேன். ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். திருச்சிக்கு தான். செலக்ட் ஆகல. திருப்பி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ம். அதுக்கு வந்து அந்த ஓனர்ட்ட வந்து சொல்லாம 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டேன். அவரு திட்டுனாரு. அதனால அந்த ஸ்டேஷனரி ஷாப்ல உள்ள கடைய விட்டுட்டு தஞ்சாவூர் வேலைக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து இந்த மாரி கடைக்கு போயிட்டே இருந்தனால டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் எதுவுமே கத்துக்கல. அ தஞ்சாவூர்ல என்ன சொன்னாங்கன்னா, 6,000 சம்பளம். உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் சொல்லிக் குடுத்துருவோம் அப்டி சொன்னனால எனக்கு பரவால்ல. ஏதோ ஒரு நாலேட்ஜ் வளர்த்துக்கலாம்ல. அதுக்காகவே இந்த வேலைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என் குடும்ப கஷ்டமும் தீர்ந்தா போதும்னு நெனச்சேன். ஆனா அங்க போய் 10 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மேரேஜ் ஸ்டோரி வந்து அடுத்த பார்ட்ல சொல்றேன். ம். இதுவரையும் என் கதை புடிச்சிருந்துச்சுன்னா, அ லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ம்.